வணக்கம். இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வனவுயிரினம் செந்நாய்கள். பொதுவாக தமிழிலே சில பழமொழிகள் உண்டு. அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே வலிமை, இவ்வாறாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவை அனைத்திற்கும் ஒரு ஆகச்சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வன உயிரினம் என்றால் அதை நாம் செந்நாய்கள் என்று சொல்லலாம். ஆங்கிலத்திலே இதற்கு ஏசியாட்டிக் வைல்டு டாக், இந்தியன் டோல் என்றெல்லாம் இதை நாம் அழைக்கின்றோம். பொதுவாக ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க காட்டு நாய்களை ஆப்பிரிக்கன் வைல்டு டாக்ஸ் என்று அழைக்கின்றோம். நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஏசியாட்டிக் வைல்டு டாக் என்று சொல்லக்கூடிய செந்நாய்கள் பொதுவாக ஆசிய கண்டத்திலே ஒரு 11 நாடுகளிலே இருக்கின்றது. இந்தியா மட்டுமில்லாமல் பாகிஸ்தான், நேபாள், திபெத், சைனா போன்ற ஒரு 11 நாடுகளிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக இந்த செந்நாய்களை நாம் பற்றி அதிகமாக பேசுகின்ற பொழுது ஓநாய்கள் என்று சொல்லக்கூடிய வுல்ஃப், அதே போல ஃபாக்ஸ், ஜாக்கல் என்று சொல்லக்கூடிய நரிகள், குள்ள நரிகள், இவைகளில் ஒன்று என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடிய சில தருணங்கள் வரலாம். ஆனால் குள்ள நரிகளும் ஓநாய்களும் வேறுபட்டது, செந்நாய்கள் என்பது வேறுபட்டது. பொதுவாக செந்நாய்களை அதனுடைய உருவ அமைப்போடு நாம் பார்க்கின்ற பொழுது அதன் உடலானது செம்மை நிறத்திலே இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த வால் பகுதியானது ரோமங்கள் அடர்ந்து புஷி டைல் என்று சொல்வார்கள். இந்த இரண்டையும் அதிகமாக வைத்து நாம் அதை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். ஆசியாவில் இருக்கக்கூடிய அந்த செந்நாய்களுடைய அந்த அளவானது 3000க்கும் குறைவாக தான் இருக்கின்றது. அதனால் இதை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான வன உயிரினமாக அறிவித்து அதை பாதுகாப்பதற்காக ஏராளமான நடவடிக்கைகளை அரசாங்கமானது எடுத்து வருகின்றது. இந்த செந்நாய்களிடத்திலே பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு குணாதிசயம் என்று பார்த்தால் இது ஒரு சோசியல் அனிமல் என்று சொல்வார்கள். எப்பொழுதும் ஒரு குழுவாக, ஒரு கூட்டாக இருக்கும். பொதுவாக 4-5 செந்நாய்களிலிருந்து 40 வரை ஒரு கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு வன உயிரினம். அந்த குழுமமாக இருக்கக்கூடியதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு குணமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த செந்நாய்களிலே மிகச்சிறந்த ஒரு பண்பு என்று பார்த்தால் அதனுடைய வேட்டையாடக்கூடிய குணம்தான். பொதுவாக செந்நாய்கள் மான்களையும், காட்டுப்பன்றிகளையும், காட்டெருமைகளையும் குறிவைத்து தாக்கி அதை உணவாக உட்கொள்கின்றது. ஒரு கிலோமீட்டர், ஒரு மணி நேரத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை ஓடக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு வன உயிரினமாக செந்நாய்களை நாம் பார்க்க முடியும். பொதுவாக ஒரு உயிரினத்தை, ஒரு மானை இது தாக்கி அழிக்க திட்டமிட்டு கொண்டால் பொதுவாக அந்த குழுமம் ஒன்றாக சேர்ந்து, கூட்டாக சென்று அந்த மானை துரத்த ஆரம்பிக்கும். அதை துரத்தி கொண்டு சென்று அந்த மானானது சோர்வடைந்த பின் அதனுடைய கால் பகுதியை பிடித்து அதை கீழே விழ செய்யும். கீழே விழ செய்த பின்னாடி ஒரு செந்நாயானது அதனுடைய மூக்கு பகுதியை கவ ஆரம்பிக்கும். பொதுவாக புலிகளை பார்க்கின்ற பொழுது புலிகள் அதனுடைய கழுத்து பகுதியை அதிகமாக குறிவைத்து, கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மூச்சுக்குழலை குறிவைத்து வன உயிரினங்களை கொள்வதை பார்ப்போம். ஆனால் பொதுவாக செந்நாய்கள் அதனுடைய மூக்கு பகுதியை அதிகமாக அது குறிவைத்து தாக்கக்கூடிய குணம் பார்க்கின்றோம். சில நேரங்களில் அந்த கண் பகுதியும் தாக்கி அதை குருடாக்கி உண்ணக்கூடிய சில தருணங்களை நாம் பார்க்க முடியும். பொதுவாக மிக முக்கியமான விஷயம் என்றால் சில நேரத்திலே அந்த கொல்லக்கூடிய உயிரினமானது உயிரோடு இருக்கும். அது உயிரோடு இருக்கின்ற பொழுதே அதை தாக்கி அந்த சதைகளை பீத்து திங்கக்கூடிய அந்த குணாதிசயத்தையும் நம் செந்நாய்களை நாம் அதிகமாக பார்க்க முடியும். பொதுவாக இதனுடைய செந்நாய்களை நம்ம அதிகமாக பேசுகின்ற பொழுது அந்த திட்டமிடல், இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த திட்டமிடல் மிகச் சிறப்பாக இருக்கும். அதே போல இந்த யுனைட்டி, ஒரு குழுவாக ஒன்றாக இணைந்து செயல்படுவதிலே மிகச்சிறந்த ஒரு உயிரினமாக வன உயிரினம் செந்நாய்கள் இருக்கின்றது. இந்த 2 குணங்களையும் செந்நாய்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனுடைய குடும்ப சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பெண் செந்நாயினுடைய அந்த கர்ப்ப காலமானது ஒரு 60 நாட்கள் இருக்கும். அந்த 60 நாட்கள் கழித்து அது அதனுடைய குட்டிகள் 4 முதல் 6 குட்டிகள் அதுக்கு பிறக்கின்றன. ஏறக்குறைய ஒரு 80 நாட்கள் தாயோடு அது அதிகமாக இருக்கும். அதனுடைய தாய் தந்தையோடு இருக்கக்கூடிய அந்த செந்நாய்கள் ஒரு 8 மாதத்துக்கு பிறகு தானாகவே அந்த கூட்டத்தோடு சேர்ந்து பெரிய மான் போன்ற பெரிய வன உயிரினங்களை வேட்டையாடக்கூடிய ஒரு திறன் கொண்டதாக அவை மாறுகின்றது. அவை பொதுவாக அந்த நிலத்திலே எர்த்தன் டென்ஸ் என்று சொல்வார்கள். நிலத்திலே குடங்கு போன்று தோன்றி அதுக்குள்ளாக ஒளிந்து அதுக்குள்ளாக வாழக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் பார்க்க முடியும். சில நேரங்களில் பாறை இடுக்குகளிலும் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய பழக்கத்தை நாம் பார்க்க முடியும். பொதுவாக அந்த குடங்குகள் சில நேரங்களில் 100 அடி கூட நீளம் கொண்டதாக இருக்கும். அதனுடைய திறமைக்கு ஏற்றாற் போல அதனுடைய வாழ்விடத்தை அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் செந்நாய்களுக்கு உண்டு என்பதை நாம் பார்க்க முடியும். பொதுவாக இந்த செந்நாய்கள் நம் அனைவராலுமே பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வன உயிரினம். இந்த செந்நாய்களை நாம் பாதுகாக்க அனைவருமாக முயற்சி செய்ய வேண்டும். வனத்துறையோடு நீங்கள் இணைந்து முயற்சி செய்ய வேண்டும். 1972ஆம் ஆண்டு வன உயிரின பாதுகாப்பு சட்டம் வந்த பிறகு மிகவும் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்டு இவை பாதுகாக்கப்பட்டு வருகின்றன.
ஸோ இந்த செந்நாய்களை நாம் பாதுகாக்க வனத்துறையோடு இணைந்து செயல்பட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.